ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு ஒரு வேளை புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்க்குறது வந்து எல்ஜியில் 180 லிட்டர் இன்வெர்ட்டர் மாடலில் கொஞ்சம் ஓல்டு மாடல்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்த இன்வெர்ட்டர் மாடலில் இது மாடல் வந்து ஓல்டு மாடலு. இது ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு வந்து போர்டுக்கு வந்து சப்ளை வரல. கம்ப்ரஸர் ஆனாவில் போர்டில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் பிளிங்க் வரல, அது கூட வரல. சரி, நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணுறோம். அதில் வெளியில் உள்ள OLB நல்லா இருக்குது. அந்த OLBக்கும் அந்த போர்டு ஆன் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. நமக்கு வந்து உள்ளே வந்து பல்புக்கு வந்து பேஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வருது, ஆனால் வந்து நம்ம போர்டு வரைக்கும் வரல. ஒருவேளை வயரிங் எல்லாம் நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்போ கூட வந்து நமக்கு வந்து அந்த தெர்மாஸ்டார்டர் லைன்லேருந்து கீழே வர லைன் வந்து வந்த மாதிரி தெரில. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தெர்மாஸ்டார்டருக்கு வந்து பேஸ் வருதான்ட்டு வந்து மெயின்ஸ் கார்டு வச்சு ஒரு வாட்டி செக் பண்ணுறோம். அது எல்லாம் ஓகே. இங்கேருந்து வந்து ரிட்டர்ன் வரலன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தெர்மாஸ்டார்டருக்கு போகிற அந்த 2 பின்னு வந்து நம்ம வந்து டைரக்ட் பண்ணிடுறோம். டைரக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தெர்மாஸ்டார்டர் கண்டினியூட்டி வரல, லைன் வந்து கீழே வருதான்னு பார்க்குறோம். நம்ம வந்து இதில் வந்து மெயின்ஸ் கார்டு பவர் அந்த பீன் போட்டிருக்குது வந்து அந்த ரெட் ஒயர்லேருந்து நமக்கு வந்து தெர்மாஸ்டார்டருக்கு ஒன்று போயிட்டு ரிட்டர்ன் வந்து ஒயிட் கலர் ஒயராக வந்து வருது. நம்ம பிசிபி போர்ட்லேயே வந்து அந்த சாக்கெட்டை வந்து நம்ம டைரெக்டாக வந்து ரிமூவ் பண்ணி செக் பண்ணிடுறோம். போர்டில் வந்து அதாவது அந்த ஒயிட் கலர் ஒயரு, இது ஒயிட் கலர் ஒயர் வந்து நமக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னா, நமக்கு வந்து மெயினில் தெர்மாஸ்டார்டருக்கு போயிட்டு பேஸ் வந்து அங்கேருந்து நமக்கு ரிட்டர்ன் வரும். இதில் வந்து இன்னொரு அந்த சாக்கெட் வந்து பிளாக்கு ரெட்டு இருக்கிறது வந்து ஒன்று வந்து போர்டுக்கு வரும், ஆனால் இங்கேருந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தெர்மாஸ்டார்டருக்கும் போகும். அது வந்து பல்புக்கு வந்து பேஸ் வந்து போகும். அந்த ரெட் ஒயரு அங்கே போயிட்டு நமக்கு ரிட்டர்ன் வர்றது வந்து நமக்கு போர்டுக்கு வரும். அதை நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டைரக்ட் பண்ணியிருக்கோன்றதுனால நமக்கு வந்து இப்போ வர்றது வந்து கிளாரிட்டி ஆகிடும். வச்சுட்டு நம்ம ஆன் பண்ணுறோம். இந்த எல்ஜி போர்டு வந்து 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து இது ஆன் ஆகுது. அதனால் வந்து நமக்கு அப்பக்கப்போ தெரியாதுன்றதுனால ஜஸ்ட் இந்த நம்ம மேலே டைரக்ட் பண்ண ஒயரு, இந்த ரெட் ஒயர் டு அந்த ஒயிட் கலர் ஒயருக்கு வந்து நமக்கு வந்து கண்டினியூட்டி வருதான்னு பார்க்கணும். ஏன்னா தெர்மாஸ்டார்டர் டைரக்ட் பண்ணிட்டோன்றதுனால அது கண்டினியூட்டி வரும். இப்போ வந்து நம்ம போர்டெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நம்ம வந்து ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நமக்கு போர்டு ஆன் ஆச்சு அப்படின்னா நம்ம தெர்மாஸ்டார்டர் மட்டும் நம்ம மாற்றிடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா ஆன் ஆச்சு. ஒரு 15 நிமிஷம் ஆகுது. நமக்கு நல்லா ஸ்டார்டிங் ஐஸ் எல்லாம் வந்துச்சு சுற்றி. ஸோ ப்ராப்ளம் வந்து நமக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆச்சு. அந்த தெர்மாஸ்டார்டர் மட்டும்தான், மீதி லைன் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த தெர்மாஸ்டார்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த எல்ஜி தெர்மாஸ்டார்டரை வந்து நம்ம ஃபிட் பண்ணிடுறோம். எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. அந்த டிஃபால்ட் சுவிட்சுக்கு வர அந்த பட்டன் கூட வச்சுட்டு நம்ம வந்து ஆன் பண்ணிடுறோம். பல்ப் வந்து டைரெக்டாக எரியும். நமக்கு வந்து தெர்மாஸ்டார்டர்லேருந்து சப்ளை போச்சுன்னா போர்டில் வந்து ஜஸ்ட் ஒரு பிளிக் ஆகும். 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து கம்ப்ரஸர் வந்து ஆன் ஆகும்.